திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. ஜெபம் பண்ண கடவோம். மாட்சிமை மகிமை நிறைந்த நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த மாட்சிமையான மகிழ்ச்சியான மகிமையான மகத்துவமான இந்த மாதத்தின் துவக்க நாளின் காலை ஆராதனைக்காக நாங்கள் நமக்கு கோடாகூடி ஸ்தோத்திரம். சிறப்பாக வாக்குத்தத்த ஆராதனை மூலமாக நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு சித்தம் கொண்டீரே, நமக்கு கோடாகூடி ஸ்தோத்திரம் செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட கடந்த 5 மாத காலமும் நீர் எங்களோடு இருந்தீங்க. உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. லாக்டவுன் காலகட்டத்திலும் கூட என் ஆண்டவராகி நீர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து எங்களை சிறப்பான முறையில் நீங்கள் வழிநடத்தி வந்திருக்கீங்க. உடைய மேலான அன்புக்காக நாங்கள் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இக்காலகட்டத்திலும் கூட இந்த 6வது மாதத்தை எங்களுக்கு நீங்கள் கிருபையாக நீங்கள் காண செய்திருக்கீங்கப்பா, ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்தின் இந்த துவக்க நாளிலும் கூட என் அப்பா உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டுங்கிற உயிரிய உள்ளத்தோடு நாங்கள் கூடி உண்மை நோக்கி பார்த்து நாங்கள் மண்டாடுகின்றோம். சிறப்பாக நாங்கள் ஆலயத்திற்குள்ளே ஒன்று கூடி இந்த நாளிலும் கூட ஆராதனை செய்ய முடியாத சூழலிலும் கூட ஆண்டவரே கடந்த மாதத்தை போன்று இந்த நாளிலும் எங்களுடைய இல்லங்களில் இருந்து கொண்டே ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்வதற்காக நீர் கிருபை பாராட்டியிருக்கின்றே. உங்களுடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆமாண்டவரே, மை ஜீசஸ் டிவி மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக ஆமாண்டவரே ஆராதனை மூலமாக நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நேரத்திலும் கூட உடைய கிருபை உடைய பிரசனம் எங்களோடு இருக்கத்தக்கதாக உங்களுடைய சமூகத்தினால் கெஞ்சி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய மேலான நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என் ஆண்டவர் கிருபை பாராட்டுங்கப்பா. தேவ ஊழியர்களை வளமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவளோடு சேர்ந்த ஆத்மாக்களை ஒருமித்து ஆராதனை செய்கிற இந்த ஆராதனை, தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், வாக்குத்தத்தமான வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆமண்டும் ஆமேன்னு பிரதிபலிக்கட்டும் ராஜா. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு வரைக்கும் உடைய தூய ஆவியான அருப்பிரசனம் எங்களோடு இருந்து வழிநடத்தி ஆட்கொள்ளட்டும். தேவாலயத்தின் தலைவர் இயேசு இப்பொழுது எங்கள் இல்லத்தின் தலைவராக இருந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டு இந்த நேரத்திலும் அவருடைய பிரசன்னத்தினாலே மகிமையினாலே ஆசீர்வாதத்தினால் நிரப்பி ஆசீர்வதிப்பாங்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என் ஆண்டவர் கிருபை பாராட்டியறல வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகவும், இந்த மகிமையான மாதத்தின் 1வது நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 476வது பாடலை பாடுவோம். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடி எறலும். கீதங்கள் 476வது பாடலை பாடுவோம். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீ கையாடி அருளும். எந்தன் கை ஏவப்படும் எந்தன் கால் சேவை செய்ய வீரையோ அழகாக விளங்கும். எந்தன் நாவு இன்பமாய் உம்மை பாடவும் என் வாய் மீட்பின் செய்தி கூறவும் ஏதுவாக்கி அருளும். எந்தன் ஆஸ்தி தேவரே மூற்றுமாங்கி ஹரிப்பி
புத்தி கல்வியாவையும் சித்தம் போல் பிரயோகியும் எந்தன் சித்தம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே எந்தன் நெஞ்சில் தங்குவேன் அதை நித்தம் ஆளுவேன் திருப்பாதம் பற்றினேன் எந்த நேசம் ஊற்றினேன் என்னையே சமூலமாய் தத்தம் செய்து நீத்தமாய். அப்படி நாம் நின்ற வண்ணமாக எல்லார் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை நிமித்தமாய், அவர் நம்ம அதிகமாக நேசிக்கிறது நிமித்தமாய் இந்த நாளில் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை, இந்த 6வது மாதத்தை காண்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரிதாக இருக்கிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த 5 மாதங்களாக ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவது போல ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் பரம தகப்பனாக இருந்து நேர்த்தியாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்மை அவருடைய கரத்தினாலே தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே அதிகமான பல்வேறு பிரச்சனைகள், பாடுகள், குறைவுகள் மத்தியிலே நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எல்லார் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு தாயை போல அன்போடு எங்களை தேற்றி அரவணைத்து வந்தீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஒரு சிநேகிதனை போல பட்சமாய் எங்களிடத்தில் பேசி எங்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்தி வந்தீரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்த ஜீவன் சுக பலத்திற்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவேளை கடந்த மாதங்களை திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ விதமான பாதிப்புகள் நம்முடைய தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்மோடு கூட இந்த புதிய ஆண்டை நம்மோடு ஆரம்பித்தவர்கள் இந்த நாளில் நம்மோடு கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவன் சுக பலத்தை தந்து இந்த 6வது மாதத்திலே நாம் எல்லாரும் கடந்து வரும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு கூட இருந்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர், நாங்கள் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வந்தபடினாலே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாய் இருந்தபடினாலே தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நாங்கள் செய்த பணிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தீர், நல்ல வருமானத்தை கொடுத்தீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் பணிகளிலே, எங்களுடைய தொழில் வியாபாரங்களிலே, எங்களுடைய திருச்சபை ஊழியங்களிலே, எங்கள் தேசத்திலே, சமுதாயத்திலே ஆண்டவர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக கடந்த இந்த கொரோனா தொற்றுநோய் நிமித்தமாக தேசமெங்கிலும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட பொழுது கூட அந்த காலத்திலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல், நம்மை கைவிடாமல் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். அந்த அன்பை என்னை பார்த்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை நடத்துவது போல கர்த்தர் நமக்கு நல்ல மெய்ப்பராக இருந்து நன்றாக நம்மை போஷித்து பராமரித்து அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறார். வியாதிகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, அநேக சோர்வுகள் வந்தது, சோதனைகள் வந்தது, அநேக பிரச்சனைகள் வந்தது.
இருந்தது. ஆனாலும் அதை எல்லாவற்றை கடந்து வர கர்த்தர் நம்மை பலப்படுத்தினாரே. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு வாசம் பண்ணுகின்ற அன்பார்ந்த பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்கிற வேத வசனத்தின்படியாய் எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே. இந்த 6வது மாதத்திற்குள் நாங்கள் வந்து நிற்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் விழுந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனையோ தவறுகள் நாங்கள் செய்தோம், எத்தனையோ குறைவுகள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டது ஆண்டவரே. எத்தனையோ நேரங்களிலே கர்த்தருக்கு விரோதமாய் அநேக தீமையான காரியங்களை செய்தோம் ஐயா. ஆனால் கர்த்தர் எங்களை வெறுத்து விடவில்லை. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து எங்கள் பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி தொடர்ந்து உம்முடைய ஜனமாய் வாழுகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்து வந்தீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற நாங்கள் புதிய கிருபைகளோடு கூட புதிய ஆசீர்வாதங்களோடு கூட ஒவ்வொரு நாள் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. புதிய சிந்தனைகள் எங்களுக்கு தாரும். பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாய் என்கிற வேத வசனத்தின்படியாய் எங்கள் வாழ்க்கை கர்த்தர் புதிதாக்குவீராக. எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை புதிதாக்குவீராக. நிரப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே துள்ளுதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அப்படி நாம் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்வோம். இந்த புதிய மாதத்தில் இருக்கிற வேளையில் ஆண்டவரே, ஒரு விஷயம் உம்முடைய ஆசீர்வாதங்கள் எண்ணி பார்க்கிறோம். தேசத்தில் எத்தனையோ பாதிப்புகள் ஆண்டவரே. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது என்கிற வேத வசனத்தின்படி ஒரு நாள் கூட ஆண்டவர் எங்களை எந்த ஒரு குறைவில்லாதபடி நன்றாக எங்களை போஷித்தரையா. இல்லை என்று நாங்கள் சொல்லாத அளவில் நிறைவாக எங்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர். நாங்கள் தேசத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை விட நீதிமான்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல, சிறந்தவர்கள் அல்ல. ஆனாலும் எங்கள் மேல் வைத்த உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் விழுந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி பார்த்தவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் சில சமயத்தில் அவரை மறந்து போய்விடுகிறோம், பின்மாற்றம் அடைந்து விடுகிறோம், விசுவாசத்தில் குன்றி போய் விடுகிறோம், ஜெபிக்க மறந்து விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, மாறாதவராகவே அவர் இருந்திருக்கிறார். ஒரே உண்மை பெரியது என்று சொல்லுவோம். அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மோடு நம்முடைய முற்பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற வேளையில் இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு இந்த வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ள எங்களை பரிசுத்தப்படுத்துங்க.
எங்கள் ஜெபங்களை நீர் கேட்க முடியாதபடி, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தர முடியாதபடி உம்முடைய முகத்தை ஆண்டவரே மறைக்கின்ற எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஒரு விஷயம் கழுவுங்க ஆண்டவரே. உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் உண்மையாகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவரே. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு விஷயங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியிலே ஆத்துமத்திலே பரிசுத்தத்திலே கர்த்தருடைய வருகை வரைக்கும் குற்றமற்றவர்களாய் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளையும் எங்களுக்கு தந்திரலையும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்படி நாம் ஜெபிக்கிற வேளையில் அடைக்கலப்பட்டதும் சபையிலே ஆலய பணி செய்கின்ற திரு மனுவேல்ராஜ் ஐயா முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். நாமும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய நாளின் காலை விளக்க நன்றி சுத்தங்க தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து போன நாட்கள் முழுவதும், ஆமென், கடந்து போன மாதங்கள் முழுவதும் எங்களை கனின் இமை போல பாதுகாத்த வேடத்தையும், ஆமென் ஆமென், புதிய மாதத்தின் புதிய நாளின் காலை வேளையிலும் கூட உம்மை நோக்கி பார்க்க சில கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலும் கூட உம்மை நோக்கி பார்க்க சில கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. கடந்து வந்த பாதைகளை எண்ணி பார்க்கும் போது நாங்கள் பல வேளையிலே நாங்கள் வியாதிப்பட்டதுண்டு, பல வேளையிலே மன வருத்தத்தோடு இருந்தது உண்டு, பல வேளையிலே நான் ஏன் இந்த உலக வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று கூட எண்ணியது கொண்டு கர்த்தாவே. ஆனால் கூட உம்முடைய கிருபை இந்த மட்டுமாக தாங்கி வழிநடத்தி, மகனே மகளே, நீ எனக்காக வாழ வேண்டும், எனக்காக ஜீவிக்க வேண்டும், எனக்காக பணி செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கின்றீரே. இந்த மட்டுமாக வழி நடத்தி வந்திருக்கின்றீரே. இந்த மேலான அன்புக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நீ செய்து வந்த ஒவ்வொரு அதிசயமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துங்க கர்த்தாவே. நாங்கள் எண்ணி பார்க்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து வந்தாலும் கூட நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு குறையவில்லை கர்த்தாவே. நாங்கள் தவறி சென்ற போதும் கூட நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து நாங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் கூட கண்ணின் இமை போல காத்து கொண்டீரே. அன்புக்காக நன்றி கர்த்தாவே. உலக வாழ்க்கையிலே எத்தனையோ வியாதிகள் வந்த போதும் கூட, எத்தனையோ வறுமையான சூழ்நிலையில் வந்த போதும் கூட எங்களை போஷித்தீரே, எங்களை காப்பாற்றினே கர்த்தாவே. அந்த மேலான கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. உம்மை துதிக்க துதிக்க என்னுடைய உள்ளமானது நன்றியாலே பொங்க உதவி செய்ய கர்த்தாவே. நாங்கள் எண்ணி பார்க்கும் போது எங்களுடைய பிறந்த நாள் முதல் இந்த நாள் மட்டுமாக நாங்கள் எண்ணி பார்க்கும் போது நீ செய்து வந்த நன்மைகள், நீ செய்து வந்த பாதுகாப்புகள், நீ செய்து வந்த உதவிகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கும் போது நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் எங்கள் எண்ணி பார்க்கும் கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காக எண்ணி பார்க்கின்றோம். உம்மை அன்றோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க கர்த்தாவே. இந்த புதிய மாதம் கூட என்னுடைய வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற மாதமாக அமைய உதவி செய்யுங்க கர்த்தாவே. நான் கேட்கின்ற அந்த வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே புதிய பலத்தை கொண்டு வருகிற வார்த்தையை அமைய உதவி செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்களுடைய புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும், இந்த புதிய மாதத்தை கடந்து வரும்போது இந்த புதிய மாதம் என்னுடைய வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை கொண்டு வரும் மாதமாய் அமைய உதவி செய்ய வேண்டும் என்று மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய துதி ஸ்தோத்திர ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்படி இந்த ஆராதனை வேளையில் கடந்த நாட்களில்
நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டு நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதமான காரியங்களுக்காய் நம்ம நன்றி செலுத்தி தொடர்ந்து இந்த புதிய மாதத்தில் நம்ம மாத்திரமல்ல அகில உலகம் அனைத்தையும் நம்முடைய தேசத்தின் எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். கடந்த நாட்களிலே இந்த ஊரடங்கெல்லாம் தளர்த்தப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். இந்த கொரோனா வியாதி குறைய வேண்டும், மாற வேண்டும், ஜனங்கள் சுகம் பெற வேண்டும், இது மற்ற மக்களை பாதிக்கக்கூடாது. இப்படி அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்தோம். அந்த லாக்டவுன் எல்லாம் மாற வேண்டும், போக்குவரத்து தடைகள் மாற வேண்டும், மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது, கடைகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். இப்படி அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். குறிப்பாக வழிபாட்டு தலங்களும் இந்த மாதத்தில் திறக்கப்படுகின்ற ஒரு நல்ல அனுகூலங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே நேரத்தில் வருகிற நாட்களிலே நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவருக்கு பிரியமாக எல்லாரும் வாழத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஒருவேளை ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்படுகின்ற வேளையிலே இந்த கொரோனா வியாதி முற்றிலுமாய் நீங்கி போகத்தக்கதாய் நாம் அதற்காக தெய்வ சமூகத்தில் ஜெபிப்போம். ஒருவேளை போக்குவரத்திற்காக மக்கள் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்யும் பொழுது எந்த விதமான அப்படிப்பட்ட பாதிப்புகள் இனிமேல் திரும்ப வராதபடி ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அதற்காக நம்ம ஜெபிப்போம். அதே போல் கர்த்தர் சித்தமனால் சீக்கிரத்தில் நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக ஆராதிப்பதற்காக நம் ஆலயத்திற்குள் கடந்து வரும் பொழுது மிகுந்த பயபக்தியோடு கூட நம்ம தேவ சமூகத்திலே நாம் காணப்பட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் அதற்காக ஜெபிப்போம். தேசத்தில் எல்லா காரியங்களும் இயல்பு நிலைமைக்கு திரும்பத்தக்கதாக ஒருவேளை இது நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற அநேக பொருளாதார பிரச்சனைகள், அநேக நெருக்கடிகள் இருக்கிறது, அதெல்லாம் கர்த்தர் மாற்றி மக்கள் இந்த கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக எந்தெந்த காரியத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டார்களோ, எதில் குறைவுபட்டார்களோ அதையெல்லாம் கர்த்தர் நிவர்த்தி செய்து அவர்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த மாதத்தில் 10th எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை நல்ல திடமனதையும் எல்லாருக்கும் ஆண்டவர் தரும்படியாக நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறத்தக்கதாக நாம் அதற்காக ஜெபிப்போம். இன்னும் இந்த புதிய கல்வி ஆண்டிற்கென்று ஆயத்தப்படுகிற எல்லா மாணவிகளுக்காக நாம் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். இந்த புதிய கல்வி ஆண்டில் புதிய தரிசனத்தோடு நன்றாக படிப்பில் சிறந்து விளங்க நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, பள்ளிகள் முழுமையாக திறக்கப்பட வேண்டும், கல்லூரிகள் திறக்கப்பட வேண்டும். மீண்டுமாக பிள்ளைகள் தங்களுடைய பணிகளுக்காய் கடந்து போகும் பொழுது எந்த விதமான பாதிப்புகள் வராதபடி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம். அதே போல் எல்லா திருச்சபைகளுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். எல்லா ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வேத வசனத்தின்படியாய் பரிசுத்த ஆவியானவரை எல்லாருக்குள்ளும் அதிகமாய் ஊற்றி கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் தேசத்திலே, திருச்சபையிலே, எங்கள் மக்கள் மத்தியிலே, எங்கள் குடும்பங்களிலே நீ பெரிய காரியங்களை செய்யும் என்று சொல்லி இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய அடைக்கலப்பட்ட சேகர சபை ஊழியர் திரு டி சீமோன்ராஜ் ஐயா அவர்கள் அதற்காக ஜெபிக்கும் பொழுது நாமும் இணைந்து ஜெபிப்போம். கிருபை அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. நீ தந்திருக்கிற இந்த புதிய மாதத்தினுடைய காலை வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட இந்த நாட்களிலும் ஆண்டவரே கர்த்தர் இந்த புதிய மாதத்தை காண செய்து தகப்பனே உம்மிடத்தில் ஜெபிக்க உதவி செய்தே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த ஆண்டவரே 50 நாட்கள் 60 நாட்களுக்கு மேலாக கர்த்தாவே இந்த பாதிப்பு நிமித்தமாக, ஊரடங்கு நிமித்தமாக கர்த்தாவே அநேகருடைய பணிகள் முடக்கப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்திரே நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக போக்குவரத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த போக்குவரத்து இயக்கப்படுகின்ற பொழுது அது நிமித்தமாக தகப்பனே எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி தேவன் விசேஷித்த பாதுகாப்பை அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விரும்புகின்ற இடத்திற்கு ஆண்டவரே, தங்கள் சொந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, தங்கள் பணியிடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் பாதுகாவலராக இருந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசேஷமாக கர்த்தாவே அந்த பேருந்து இயக்கப்படுகின்ற பொழுது சரியான பாதுகாப்போடு கூட இயக்கப்பட உதவி செய்வீராக. கர்த்தர் தாமே உடைய சமூகத்தை முன் சென்று ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே
ஊரடங்குகள் படிப்படியாக தளர்த்து வரப்பட நிலைமைக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே இன்னும் அது முற்றிலுமாக தளர்த்தப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே முழுவதுமாக அதி சீக்கிரத்திலே வெகு விரைவிலே கத்தாவே இந்த கொரோனா வைரஸான தேசத்தை விட்டு இந்த உலக நாடுகளை விட்டு கடந்து சென்றது என்று சொல்லி ஆண்டவரே, உங்கள் தடைகள் நீங்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவரே, எல்லா மக்களுடைய இயல்பு நிலைகளும் ஆண்டவரே திரும்பட்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆலயங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயங்களுடைய திறப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்ததாமே திறக்கப்பட்ட அந்த நாள் முதல் ஆண்டவரே ஒவ்வொருவரும் திருச்சபையிலே ஆண்டவரே ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு கூட ஆண்டவரே என் தேவனை ஆராதிக்க காலங்கள் கிடைத்து விட்டது என்று சொல்லி ஆண்டவரே, இதுவரையிலே கடந்த நாட்கள் கடந்து போகட்டும் என்று சொல்லி ஆண்டவரே, இனி வருகிற நாட்களிலே என் தேவனை இறுக பற்றி பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரே, உண்மையான விசுவாசத்தோடு கூட உண்மையான நம்பிக்கையோடு கூட இடத்திலே கெட்டு சேர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையான இருதயத்தோடு கூட ஆலயத்தை தேடி ஒவ்வொருவரும் ஓடி வர உதவி செய்வீராக. திறக்கப்பட்ட அந்த நாள் முதல் ஆண்டவரே இறுக ஒவ்வொருவரும் பற்றி பிடித்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. விசேஷமாக தகப்பனே 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. காலங்கள் கடந்து சென்றாலும் ஆண்டவரே என் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே. படித்த பாடங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அவர்கள் படிக்கின்ற பொழுது என் தேவன் நினைவுபடுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பான முறையிலே பாதுகாப்போடு கூட தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று தொடர் கல்விகளை தொடர உதவி செய்வீராக ஆண்டவரே. புதிய கல்வி ஆண்டிற்குள்ளாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை பலப்படுத்தி பக்குவப்படுத்துவீராக. புதிய கல்வியாண்டியை கற்கின்ற பொழுது ஆண்டவரே என் தேவன் விசேஷத்தை ஞானத்தால் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே தேசத்தினுடைய ஆண்டவர் எல்லா காரியங்களும் ஆண்டவரே எல்லாம் ஒழுங்காய் வைக்கப்பட்டு நிலைபெற்றோங்கபடி என் தேவன் என் விசேஷித்த ஆவி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயல்பு நிலைகள் திரும்பட்டும் ஆண்டவரே. தொழிற்சாலைகள் எல்லாம் துவங்கட்டும் ஆண்டவரே. எல்லா பணிகளும் ஆண்டவரே முன்பு எப்படி இருந்ததோ அதை காட்டிலும் விசேஷமாக மகிமையாக என் தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே திரும்ப செயல்பட வைக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது நிமித்தமாக பொருளாதார குறைபாடு தகப்பனே, வேலை வாய்ப்பு இல்லாமே ஆண்டவரே, திருமணம் ஆகணும் ஆண்டவரே, இன்னும் அதற்காக முயற்சி எடுத்தும் ஆகாத நிலைமை ஆண்டவரே, இப்படியாக அநேக பின்மாற்றம் அநேக ஏமாற்றம் ஆண்டவரே, அநேக பொருளாதார குறைபாடுகள் கண்ணீர் கவலைகள் கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி கொடுப்பீராக. இழந்த எல்லா ஆசீர்வாதத்தை ஆண்டவரே என் தேவன் திரும்ப பெற்றுக் கொள்கிற அளவிற்கு கர்த்தாவே இயல்பு நிறைகளை திரும்ப செய்யப்படும் மகிமைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஜெபங்களை கேட்டிரே உமக்கு நன்றி கர்த்தாவே. மீட்பரும் அருமிரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய பாரமான ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த தாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த தாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பரிசுத்தமுள்ள பிதாவே, மீண்டுமாக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்காக மீண்டுமாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே, குறிப்பாக ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க நல்ல ஜெப நேரங்களை தந்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதத்திலே கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்றைக்கு சிறுவில் ஜனங்கள்
ஜனங்களை வனாந்தரத்திலே அற்புதமாய் நடத்தினது போல பகலிலே மேக ஸ்தம்பத்தை கொண்டும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தை கொண்டும் அற்புதமாய் நடத்தினீரே. இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு முன் சென்று மகிமையாய் நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற வேளையிலே எல்லா மனிதர்களுக்காக நம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லா மனிதர்களுக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வேத வசனத்தின்படியாய் இந்திய தேசத்திற்காக, உலக நாடுகளுக்காக, எல்லா ஜனங்களுக்காய் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேசத்தின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்தின் எல்லை எங்களுடைய பாதுகாப்பை தருவீராக. ஆண்டவர், எந்த விதமான கொள்ளை நோய்கள் ஆண்டவரை பாதிப்புகள் தேசத்திற்குள் வராதபடி விசேஷத்தம்படி பாதுகாப்பை தந்திரள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தின் மக்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட வாழ்வதற்கு நல்ல அனுகூலங்களை தருவீராக ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை நன்றாக நடத்தக்கூடிய விசேஷித்த தெய்வீக ஞானத்தை பரத்திலிருந்து ஆண்டவர் தந்திரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல செயல் திட்டங்களை கொண்டு வருவதற்கு அவர்களை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. விசேஷமாக இந்திய தேசத்திற்காக, தமிழகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என்கிற ஆண்டவரே ஜனங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் உமக்கு தெரியப்படுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் ஒரு விசை தயவாய் எங்கள் ஜெபத்தை கேட்பீராக ஆண்டவரே. தேசத்திலே காணப்படுகிற இப்படிப்பட்ட தீமையான அருவருப்பான காரியங்களை, உமக்கு பிரியமில்லாத அந்த காரியங்களை, மக்களுடைய வாழ்க்கை அதிகமாக பாதிக்கின்ற காரியங்களை, மக்களுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கின்ற இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை எங்கள் தேசத்தை விட்டு கர்த்தர் அகற்றி போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் மெய்யான விடுதலை பெற்றவர்களாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தின் எல்லா ஜனங்களும் ஆண்டவரை நோக்கி பார்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்திலே பொருளாதாரத்தில் நல்ல ஆசீர்வாதங்களை தாரும், நல்ல முன்னேற்றங்களை தாரும் ஐயா. வறுமை மாறட்டும் ஐயா, தரித்திரங்கள் மாறட்டும் ஐயா. குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா அடிப்படை தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல எதிர்காலங்களை கர்த்தர் தருவீராக. இந்திய தேசத்திலே ஆண்டவருக்கு எல்லா விவசாய பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வருஷத்தில் நல்ல விளைச்சலை கர்த்தர் தருவீராக. விவசாயத்தை நம்பி வாழுகின்ற அநேக ஜனங்கள் உண்டு. ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தங்களுடைய பணிகளில் சிறந்து விளங்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய், மிஷினரி ஸ்தாபனங்களுக்காய், மிஷினரிமார்களுக்காய், எல்லா திருச்சபைகளுக்காய், திருச்சபையின் அனைவரை போதகர்களுக்காய், அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாய் அடைக்கலப்பட்டணம் சேகரத்திற்காக, எல்லா சபைகளுக்காக, எல்லா ஆண்டவரை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்திலே பரிபூர்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கிருபைகளை தாங்கி நடத்தட்டும். துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்படி நாம் முழங்கால் படிட்டு இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திருளோ, அறிவிக்கும் தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த சங்கீதம் 9வது சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. சங்கீதம் 9 முதல் 10 வசனங்கள். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். மகிழ்ந்து களிகூறுவேன், நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து
அவர்கள் ஆமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. ஆதலால் உன் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்தில் எழுதினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். இப்பொழுது முதலாம் மற்றும் இரண்டாம் வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்பது குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம். யோவான் 5வது அதிகாரம்
1 வசனம் முதல் 14 வசனம் வரையிலே. யோவான் 5 1 வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கிவிடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாயிருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமில்லை என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகியிருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று என்ப நாமத்தினாலே இந்த ஆண்டினுடைய 6வது மாதத்தின் இந்த துவக்க நாள் இந்த காலை நேரத்திலே தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற அடைக்கலப்பட்டினம் சேகரத்தின் மக்களாய் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவனமாக இந்த மண்ணுக்கு சாட்சியாக ஒருவேளை பல இடங்களிலிருந்தும் இந்த மாதத்தின் துவக்க நாள் இந்த வாக்குத்தத்தமான ஆராதனை பங்கு கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் உங்களே நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய சேதத்திற்கு அப்பாற்பட்டு எம்பெருமான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற பிள்ளைகள் யாராவது இந்த வாக்குத்தத்த ஆராதனை மூலமாக அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களே நான் அன்போடு வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். யார் பார்த்தாலுமே வேறுபாடு பாகுபாடு பார்க்காத தெய்வம் உங்கள் எல்லாரையுமே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த ஆராதனை மூலமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த மாதத்தின் இந்த துவக்க நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்தமான வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வார்த்தையை நான் மைய வார்த்தையாக வைக்கின்றேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகின்ற ஆண்டவர். அன்புக்குரிய பிள்ளைகளாகிய நாம் எல்லாருமே அறிந்திருக்கின்றோம். கடந்த மார்ச் மாதம் வரைக்கும்தான் நாம் 1ஆம் தேதி ஆலயத்திற்குள்ளே வந்து வாக்குத்தத்த ஆராதனை மற்றும் திருவிருந்து ஆராதனை மூலமாக ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்தினோம். அதற்கு பிற்பாடு கடந்த ஏப்ரல் மே மாதம் இவனமாகவே நாம் இல்லங்களில் இருந்து வாக்குத்தத்த ஆராதனை மூலமாக ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நாம் இப்படியே நம்முடைய இல்லங்களில் இருந்து தான் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
அப்படின்னு சொன்னால் இது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்கு பல குறைபாடுகள் நிறைந்ததாக காணப்படும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிறந்த நாளிலிருந்து இம்மட்டும் நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, இப்படி சம்பவத்தை நான் பார்த்ததே கிடையாது. என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் ஆலயத்திற்குள் போகாமல் இருந்தது கிடையாது. இவ்வண்ணமாக லாக்டவுன் இருந்த காலகட்டங்கள் கிடையாது. அப்படின்னு சொன்னால் மற்ற காலகட்டங்களை விட இக்காலகட்டங்களில் இந்த காரியங்களை நாங்கள் பெரிய ஒரு குறைவாக நினைப்பது போல எங்களுக்கு தெரிகிறது என்று சொல்லி நாம் கருதலாம். ஆனால் எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் நினைப்பது உண்டு, இப்படிப்பட்ட இந்த குறைபாடுகளுக்கெல்லாம் காரணம் ஆண்டவரா நாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நாம் தைரியமாக சொல்லுவோம், நாங்கள் தான் என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் எந்த விதத்திலும் குற்றப்படுத்த மாட்டோம். ஆனால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறாத தெய்வம். அப்படின்னு சொன்னால் மாறாத தெய்வம் நமக்குள் இருக்கும் பொழுது ஏன் உலகம், தேசம், மாநிலம், மாவட்டம், நம்முடைய சபை எல்லாம் ஸ்தம்பித்திருக்கிறது? அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் மாறிவிட்டோம், நீங்களும் நானும் மாறி போய்விட்டோம். அப்படி சொன்னால் நீங்களும் நானும் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒருவேளை இந்த கொரோனா வைரஸை அனுமதித்திருக்கலாம் அல்லவா? நான் சமீபத்தில் நான் அறியும் பொழுது நம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தின் பிள்ளைகளே என்னிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள், ஐயா இப்போ என் பையன் அதிகாலையிலே எழுப்பி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், குழுக்களாக கூடி ஜெபம் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி. இதுக்கு முன்னாலெல்லாம் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ண மாட்டான், இப்போ ஜெபம் பண்ணுறான். இப்படி ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்கின்ற போல இன்றைக்கி அநேக திருச்சபைகளிலே, அநேக குடும்பங்களிலே இப்படிப்பட்ட ஆன்மீக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை கிறிஸ்தவ நாடுகளில் கூட ஒருவேளை நாம் பறந்து விரிந்து காணப்படுகிற பாரத தேசத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல சமய வழிபாடுகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வழிபாடுகள் நிறைந்த நாடுகளுக்குள்ளாக கூட பெரிய மாற்றம். இப்பொழுது அதிகமாக வேத புத்தகத்தை வாங்குகின்றார்கள், அதிகமாக வாலிபர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் ஊடகத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுவதற்காக இந்த கொரோனா வைரஸை அனுமதித்து இதன் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆன்மீகத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான காரியங்களில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் சொன்னால், அவர் மாறாதவர் அல்லவா, அவர் மாறாத தெய்வம் அல்லவா? அப்படிப்பட்ட மாறாத ஆண்டவர் மாறிப்போன மனித குல மக்களாய் நம்மை மீட்டெடுப்பதற்காக இதை அனுமதித்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு படிப்படியாக அற்புதமான அதிசயமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? ஆகினாலே தான் இந்த வார்த்தை இந்த மாதத்தின் துவக்க நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்கு அவர் தெளிவாக தருகின்றார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய எல்லா விதமான குறைபாடுகளையும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்க வேண்டும் என்று சொன்னால், இக்காலகட்டங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களுக்குள், எனக்குள், நமக்குள் இருக்கிற குறைபாடுகளை நாம் ஒத்துக்கொண்டு அதிலே நிறைவடையும் பொழுது அந்த நிறைவான இயேசு அவர் நமக்கு தரக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் நிறைவுபடுத்தி தந்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்குள்ளாக மாற்றம் அவசியமான உண்டாக இருக்கிறது. சமீபத்திலே ஒரு வயது முதிர்ந்த தாய் மரித்து போய்விட்டார்கள். 90 வயதிற்கு மேலான தாய் மரித்து போய்விட்டார்கள். நல்ல சந்தோஷத்தோடு வாழ்ந்த தாய், எதிர்பாராதமாக சில மாதங்களாக பலவீனத்தோடு தாக்கப்பட்ட தாய் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு சொல்லி ஆண்டவர் அழைத்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது எல்லா மக்களும் ஒன்று கூட முடியாத சூழலில் அந்த தாயினுடைய நல்லடக்க ஆராதனைக்காக ஒரு குறிப்பிட்ட மக்களாக இணைந்து நல்லடக்கம் செய்வதற்காக கூடக்கூடிய நேரத்தில்
அறியாமல் சம்பவம் நடந்தது. அறியாமல் நான் அந்த குடும்பத்தை நான் நினைத்து பார்க்கும் பொழுது அறியாமல் தான் என்று சொல்லுவேன். ஏன்னா அது நல்ல கடவுளுக்கு பயந்த குடும்பம், கடவுளை விசுவாசிக்கிற குடும்பம், கடவுளை நம்பக்கூடிய குடும்பம். அந்த தாயும் கடவுளை நம்பிதான் ஆண்டவர் ராஜ்யத்திற்குள்ளாக ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். ஆனால் அறியாமல் நடந்த சம்பவம் என்ன? அந்த அடக்க ஆராதனை பங்கு கொள்ளும் பொழுது ஒரு விசுவாசத்துடைய தகப்பனாரின் இடத்திலே சொன்ன காரியம், ஐயா கொரோனா விரட்டி அடிக்கிறத அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனார் சொன்னாப்புல. உடனே இல்லை கட்டாயம் கொரோனாவிலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்து விடுவார் என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டோம். இப்படிப்பட்ட நேரத்தில் திடீரென்று வெடி டப்புன்னு விரட்டி அடிக்குது. கொரோனா விரட்டி அடிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. திடீரென்று வெடி டப்புன்னு எங்களை விரட்டுது. ஐயோ, வெடி ஒரு பக்கம் விரட்டுத அப்படின்னு சொல்லி அதான் ஆரம்பத்தில் சொன்னேன். அறியாமல் ஒருவேளை பிரசமய நண்பர்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது இப்படி 90 வயசிற்கு மேலாக மரிக்கும் பொழுது அவர்கள் ஒருவேளை அந்த சடங்காச்சாரமான காரியங்களை செய்வார்கள். அவரை நாம் குற்றப்படுத்த முடியாது. ஆனால் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு விசுவாசிக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய நமக்குள்ளாக அதிலே மாற்றம் தேவை. நான் ஏற்கனவே நடந்த சம்பவத்தை நான் எந்த விதத்திலும் குற்றப்படுத்தி சொல்லவில்லை. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் அப்படிப்பட்ட தப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ஏன்னா அந்த குடும்பம் நல்ல குடும்பம், விசுவாசமான குடும்பம், கடவுளுக்கு பயந்த குடும்பம், அறியாமல் செய்த காரியங்கள். அதனால் இப்படியும் செய்யலாமா, இப்படியும் வெடி போடலாமா, 90 வயதிற்கு மேலாக யாராவது மரித்து போய்விட்டால் இப்படி வெடி வாங்கி நாம் வெடி போடலாமா அப்படிங்கிற சடங்காச்சாரத்தை நாம் கடைபிடித்து விடக்கூடாது. அதற்கு வேதத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதற்கு பதிலாக எந்த அளவுக்கு அந்த வெடிக்கு நாம் செலவு செய்கின்றோமோ அதற்குரிய பணத்தை ஒரு பாவப்பட்ட குடும்பத்துக்கு, ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அல்லவா, ஒரு ஆடை துணிமணிகளை வாங்கி கொடுக்கலாம் அல்லவா. வீணாக அந்த சடங்காச்சாரத்திற்கு மாறாக எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து பைபிளில் சொன்ன பிரகாரமாக அந்த எளிய குடும்பத்திற்கு, ஏழை குடும்பத்திற்கு, அதே அல்லது அந்த முதிர்ந்த தாயை போன்று ஒரு தாய்க்கு நாம் உதவி செய்யலாம் அல்லவா. இப்படிப்பட்ட நல்ல பண்பாடுகள், நல்ல குணாதிசயங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்குள், எனக்குள், நமக்குள் வர வேண்டும். இன்னும் நமக்கு இதிலே மாற்றம் தேவை. நாம் ஆண்டவர் மாறாதவர் தான். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது, உண்மை. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மாறக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறதோ. சின்ன சின்ன சடங்காச்சாரமான காரியங்கள், பாரம்பரியமான காரியங்கள், பிரசமய நண்பர்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் ஆண்டவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நமக்குள் அது புகுந்து விடக்கூடாது அல்லவா. நமக்குள் அது புகுந்து விடாமல் இருக்கும்போது அந்த நண்பர்கள் நம்மை பார்த்து இவங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் அல்லவா. ஒருவேளை சப்போஸ் பிரசமய நண்பர்களே வயசு 90 வயசுக்கு மேலே ஆயிட்டலாம், நல்ல வெடி வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை தூண்டும் பொழுது நம்ம அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்ககிட்ட நம்ம சாந்தமாக பணிவாக தாழ்மையாக இல்லை, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், நாங்கள் அந்த பணத்தை அப்படி விரயம் பண்ண மாட்டோம், நாங்கள் அதற்கு பதிலாக ஏழைகளுக்கு உதவி செய்வோம், ஏதாவது பொருள் வாங்கி கொடுப்போம், ஏதாவது துணிமணி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நற்செய்தி அந்த பிரசமய நண்பர் சொல்லும்போது, ஓ அப்படியா, அவன் நாங்களும் அப்படி செய்வோம். அதுதானே மாற்றம், அதுதானே பெரிய மாற்றம். அந்த மாற்றம் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்குள், எனக்கு, நமக்குள் வளர வேண்டும். இப்படி சின்ன சின்ன காரியங்களிலே நாம் சடங்காச்சாரம் சொல்லி அதை மற்ற சமயங்களோடு நாமும் இணைந்து செய்யவிடாபடி அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நாம் அவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் அழைக்கப்படுகின்றோம். இப்படியாக எந்தெந்த காரியங்களிலே ஆண்டுடைய பிள்ளைகளாகி உங்களுக்குள், எனக்குள், நமக்குள் குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதைத்தானே எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து ஒரு பணக்கார வாலிபனிடத்திலே சொன்னார், உனக்கு உண்டானவர்களை விற்று ஏழைகளுக்கு நீ கொடு, தரித்திரருக்கு நீ கொடு. ஆனால் அந்த வாலிபனை நாம் கட்டாயம் பாராட்டி ஆக வேண்டும். கடவுள் சொல்கின்ற கற்பனைகளை மீறாதபடி என் சிறு வயது முதல் இவளை கை கொண்டிருக்கிறேன் சொல்கின்ற அந்த பணக்கார வாலிபன், ஒரு பெரிய பணக்கார வாலிபன். நான் களவு செய்யலை, கொலை செய்யலை, விபச்சாரம் பண்ணலை, தாய் தகப்பனை கனப்படுத்துகிறேன், ஒரு பணக்கார வாலிபன் அப்படி சொல்லணும்னா அது இக்காலகட்டத்தில் நீங்கள் நினச்சி பாருங்களேன். இக்காலகட்டத்தில் ஒரு பெரிய பணக்கார வாலிபன் வந்து நான் போய் சொல்லலை, நான் களவு செய்யலை, நான் கொலை பண்ணலை, நான் விபச்சாரம் பண்ணலை அப்படின்ட்டு சொல்லுவானா? சிந்திச்சு பார்ப்போம். சொன்னால் சொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸை அனுமதித்திருக்கிறார். சொல்ல வேண்டும். ஒரு பணக்கார வாலிபனாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை வாலிபனாக இருந்தாலும் சரி, ஒரு தரித்திரனாக இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தவனாக இருந்தாலும் சரி, இது சொல்ல வேண்டும். நான் கொலை செய்யலை, விபச்சாரம் பண்ணலை, களவு பண்ணலை, செய்யலை
ஆமாம், தாய் தகப்பனை கனப்படுத்துகிறேன் சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கொரோனா வைரஸை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஆனால் எம்பெருமானார் இயேசு கிறிஸ்து அந்த பணக்கார வாலிபனிடத்தில் இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது. என்ன? உனக்கு உண்டானவளை விட்டு தரித்திருக்க கொடு. துக்கமுகத்தோடு போய்விட்டான். அப்படி சொல்ல அவன் ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு அவனுக்கு மனமில்லை, ஆண்டவரோடு இருப்பதற்கு மனமில்லை. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை நான் கேட்பேன். எல்லா வார்த்தையும் அவர் சொல்றதை நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சொன்னாரு களவு செய்ய வேண்டாம், விபச்சாரம் பண்ண வேண்டாம், அப்படி சொன்னாரு. நான் விபச்சாரம் பண்ணல, களவு பண்ணல, கொலை செய்யல. அதுக்காக உனக்கு உண்டானவளை விட்டு தரித்திர கூட அவர் சொல்றதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமோ? அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது, அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. அவன் அப்படி அவசியம் இல்லைன்னு சொல்லி துக்கமுகத்தோடு போய்விட்டான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவன் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு மாதமும் துவக்க நாளிலே ஆண்டவர் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை தந்தாரே, அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 2 மாதமாக நாங்கள் லாக்டவுன்ல வீடுகளில் முடங்கி போய்விட்டோமே, அவருடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படிங்கிற கலக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா? கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து தருவாரு. கடந்த மாதத்தில் கேட்ட வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம், அதுக்கு முந்தின மாதத்தில் கேட்ட வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கேட்ட வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் கட்டாயம் ஆண்டவர் தருவார். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர் அவர் வாக்கு மாறாத தேவன், உண்மையுள்ள தேவன். அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்குள் எனக்குள் மாற்றம் தேவை. இந்த 6வது மாதத்தின் துவக்க நாளிலே எந்தெந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளவில்லையோ இந்த மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் விசுவாசித்தால் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே கட்டாயம் இந்த மாதத்தில் நிறைவாக்குவார். நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அவருடைய மகிமையை நாம் கண்டுகொள்ள முடியும். திருமறையின் அடிப்படையில் ஒரு சில குறிப்பிட்ட மனிதருடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கினார் என்பதை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க நான் வாஞ்சிக்கின்றேன். முதலாவதாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 7வது வார்த்தை, அங்கே சாலமோனுக்கு இருந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்குகின்றார். இப்போதும் என் தேவனாய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாய் தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். என் அப்பா தாவீதினுடைய ஸ்தானத்தில் கொண்டு நீ உட்கார வைக்கிறீர். பெரிய கூட்ட மக்களை நான் எப்படி வழிநடத்த முடியும்? போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேனே, அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். என் தகப்பனை போன்று உம்முடைய மக்களை நான் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். அது எனக்கு ஒரு பெரிய குறைபாடாக இருக்கிறது. நான் சிறுவனாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கடவுளத்தில் கேட்பது ஞானத்தை அவர் கேட்கின்றார். அது கடவுளுக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது. கடவுளுக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தபடினாலே சாலமோன் கேட்ட ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். நாம் அறிந்து கொண்ட வண்ணமாக கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கின்றார். அவருடைய மகிமையை அவர் கொடுக்கின்றார். கேட்ட ஞானத்தை கொடுப்பதோடு மட்டுமல்ல, அப்படி கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவருடைய மகிமையையும் கொடுக்கின்றார். ஐஸ்வர்யத்தை கேட்கலையே, தீர்க்காயுசை கேட்கலையே, சத்ருனுடைய பிராணனுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் சொல்லி கேட்கலையே, ஞானத்தை அல்லவா கேட்கிறார். அப்படி என்று சொல்லி கடவுள் ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்ததோடு மட்டுமல்ல, அப்படி கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் அவர் கொடுக்கின்றார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ராஜாவா? நான் ராஜாத்தியா? நான் திரள் மக்கள் ஆலையா போகிறேன்? நான் இன்னைக்கு ராஜாவாக போகிறேன்? நான் என்ன இன்னைக்கு ராஜாத்தி ஆக போகிறேன்? நான் அந்த கிராமத்துக்கு தலைவனாக கூட ஆக முடியாத, நான் சாதாரணமானவன் தானே, எளியவன் தானே, எளியவள் தானே, என் குடும்பம் சின்ன குடும்பம் தானே, தரித்திரம் நிறைந்த குடும்பம் தானே, நாங்கள் பாவப்பட்ட குடும்பத்தில் தானே இருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு ராஜாவாகி எங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானம் அவசியம் இல்லையே. ராஜாவுக்கு தானே ஞானம் அவசியம், ராஜாத்திக்கு தானே ஞானம் அவசியம், நாட்டை ஆளுகிறவர்களுக்கு தானே ஞானம் அவசியம், மக்களை வழிநடத்துகிறவர்களுக்கு தானே ஞானம் அவசியம். இல்லை 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 இல்லை,
நீங்கள் சாதாரணமான விவசாயிகளாக இருக்கலாம், சாதாரணமான வியாபாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் கடவுள் நமக்கு தரக்கூடிய ஞானம் ரொம்ப அவசியம். சும்மா நீங்கள் விவசாய தொழிலை செய்ய முடியாது, சும்மா நீங்கள் வியாபாரத்தை செய்ய முடியாது, சும்மா நீங்கள் சின்ன சின்ன தொழிலை செய்ய முடியாது. கூப்பிட்ட வேலைக்கு தான் போகிறேன். கடவுள் தரக்கூடிய ஞானம் ரொம்ப அவசியம். அப்படின்னு சொன்னால் அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை தாரும். நான் விவசாய தொழிலை எப்படி செய்ய வேண்டும், வியாபாரத்தை நான் எப்படி செய்ய வேண்டும், அரசில் நான் வேலை பார்க்கின்றேன், அந்த அரசாங்க அலுவலக வேலையை நான் எப்படி செய்ய வேண்டும், தனியார் ஸ்தாபனத்தை நான் வேலை பார்க்கிறேன், அந்த தனியார் ஸ்தாபனத்தின் வேலைகளை நான் எப்படி செய்ய வேண்டும், நான் குடும்பத்தை நடத்தக்கூடிய இல்லத்து அரசனாக இருக்கிறேன், நான் குடும்பத்தை நடத்தக்கூடிய இல்லத்து அரசியாக இருக்கிறேன், அப்படின்னு சொன்னால் நான் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், நான் என்னுடைய பெற்றோருக்கு மகனாக மகளாக இருக்கிறேன், அப்படின்னு நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு முன்பாக நான் எப்படி இருக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் திறக்க போகின்றது. அப்படி பள்ளிக்கூடங்கள் திறக்கும் பொழுது நான் தொடர்ந்து கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் 10th எக்ஸாம் நான் எழுத வேண்டும், நீட் எக்ஸாம் எழுத வேண்டும். எனக்கு மூடி ஞானத்தை தாரும், மூடி ஞானத்தை தாரும். ராஜாவுக்கு மட்டும்தான் ஞானமா? ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருத்திக்கும் கடவுள் தரக்கூடிய ஞானம் மிகவும் அவசியமான ஒன்று. அந்த ஞானத்தை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த ஞானத்தை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? யோபு 28வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, யோபு 28வது அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. ஆழத்தில் போய் கேட்ட கூட ஞானம் இல்லைங்கிறது, சமுத்திரத்தில் போய் கேட்டாச்சுன்னா ஞானம் இல்லை. ஆழத்தில் கொண்டு வலையை போடு, மீன் கிடைக்கும், ஞானம் கிடைக்காது. ஆமாம், ஆழத்தில் போய் ஞானம் கிடைக்காது. நீங்கள் வச்சிருக்கிற தங்கத்தெல்லாம் கொண்டு போய் ஞானத்தை கேட்டால் ஞானம் கிடைக்காது. நீங்கள் வச்சிருக்கிற வெள்ளியெல்லாம் கொண்டு கொடுத்து ஞானம் கேட்டால் ஞானம் கிடைக்காது. நீங்கள் வச்சிருக்கிற சொத்து சுகத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஞானம் வேணும்னு கேட்டால் ஞானம் கிடைக்காது. அவன் ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்? யோபு 28வது அதிகாரம் 28 வசனம், யோபு 28:28, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். ஆமா, ஆண்டவருக்கு பயப்படுவதுதான் ஞானம். எவ்வளவு தங்கம் சொத்து சுகம் என்ன இருந்தாலும் ஞானம் கிடைக்காது. கடவுளுக்கு பயப்படுவதுதான், பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான். அப்ப எனக்கு அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, கடவுள் உங்களுக்கு தரக்கூடிய ஞானம் அவருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறது. சிறுவர்களிலிருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாரும், விவசாயம் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க, அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க, தனியார் ஸ்தாபனத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க, கூப்பிட்ட வேலைக்கு போகக்கூடியவங்க, யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது நமக்கு ஞானத்தை தருகின்றார். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அதே நேரத்தில் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விலகும் பொழுது, கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விலகி வைப்பாட்டி சொல்லுகிற சத்தத்தை கேட்கும் பொழுது, கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் தனக்குரிய வைப்பாட்டியுடைய சத்தத்தை கீழ்ப்படியும் பொழுது அது பரிதாபமாக மாறி போய்விட்டது. பரிதாபமாக மாறி போய்விட்டது. அப்படின்னா எனக்கு அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளுக்கு பயப்படுகிற பயம், கடவுளுடைய சத்தத்திற்கு கட்டுப்படும் பொழுது, கடவுள் தரக்கூடிய ஞானத்தின் அடிப்படையிலே நாம் இந்த திருச்சபையில், கிராமத்து சமுதாயத்திலே, உங்களுடைய குடும்பங்களிலே மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழலாம். அப்படிப்பட்ட குறைவை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக்க வேண்டும் சொன்னால் கடவுளுக்கு பயப்படுற பயம். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தில் நான் குறைவுபட்டவனாக இருக்கிறேன், அந்த குறைவை நிறைவாக்கும். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிறேன். ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார், வல்லவராக இருக்கின்றார். இன்னொரு அருமையான சகோதரி நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கின்றேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் ஒரு சில அருமையான சகோதரியும் ஒரு தீர்க்கதரிசி நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பிக்கின்றேன். முதலாம் பாடமாக வாசிக்க கேட்ட அந்த 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் அறிந்து கொண்ட வண்ணமாக அங்கே ஒரு எலியா தீர்க்கதரிசி, தேசத்திலே பஞ்சம், கேரித் ஆட்டண்டையிலே எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷிக்கிறார். அவனமாக தொடர்ந்து போஷிப்பதற்காக நீ சாரிபாத் ஊருக்கு போன்னு சொல்கின்றார். சாரிபாத் விதையுடைய வீட்டுக்கு போன்னு சொல்கின்றார். அங்கே விறகு பொறுக்கின்ற சாரிபாத் விதையை சந்திக்கின்றார். சாரிபாத் விதையை சந்தித்து எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடு அப்படின்னு சொல்கிறாப்புல.
ஆனால் அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு கலசத்தில் எண்ணெயும் ஒரு பானையில் கொஞ்சம் மாவு தான் இருக்குது, அதுக்கு அதை சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போயிடும் நானும் என் பிள்ளையும், அதுக்காக 2 விறகு பொறுக்கிறேன். இல்லை 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 இல்லை, நீ முதலாவது எனக்கு அதை விறகு பொறுக்கி ஒரு சிறிய அடையை கொண்டு முதல்ல சுட்டு எனக்கு கொடு அப்படின்னு தீர்க்கதரிசி கேட்குறாப்ல. உடனே சாரிபாத் விதவை எந்த விதத்தில் மறுப்பு தெரிவிக்காதபடி, அது எலியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை அல்ல, எலியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை என்பதை அறிந்து கொண்டு அவள் முதலாவது ஒரு சிறிய அடையை சுட்டு எலியா தீர்க்கதரிசிக்கிட்ட கொண்டு கொடுக்கின்றாள். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அடிபணிந்ததன் மூலமாக, அது எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய சுயமாக சொன்ன வார்த்தையாக இல்லாதபடி கடவுள் சொன்ன வார்த்தையாக இருந்தபடினாலே உண்மையிலே பானையிலே மாவு குறைந்து போகவில்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவில்லை. யாருடைய வார்த்தை? சாதாரணமான எலியா தீர்க்கதரிசியினுடைய சுயமான வார்த்தை அல்ல, கடவுள் சொன்ன வார்த்தை. கடவுள் சொன்ன வார்த்தைன்னு சொல்லி அந்த சாரிபாத் விதவையும் அறிந்தபடினாலே, கடவுள் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டதுனாலே, கீழ்ப்படிந்தனாலே, அடிபடிந்தனாலே, அந்த பஞ்சமான காலகட்டத்திலும் கூட எண்ணெய் குறைந்து போகவில்லை, மாவு குறைந்து போகவில்லை. அநேக நாள் சாப்பிட்டு அவர்கள் ஜீவனம் பண்ணினார்கள். ஆனால் அதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கை செத்துவிட வேண்டும். நீங்கள் செத்து போவதற்காகவா அவருடைய சாயலை ஆண்டவர் உங்களை படைத்தார்? சாவதற்கு அவர் அனுமதிக்கிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இந்த மாதத்தில் வாழ்ந்து சுகித்து காணப்பட வேண்டும் சொல்லி அவர் விரும்புகின்ற உன்னதமான தேவன். நீங்கள் தீர்க்காயுசோடு வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற ஆண்டவர். அவர் செத்து போக வேண்டும் சொல்லி விரும்புகின்ற ஆண்டவர் அல்ல. இந்த சாரிபாத் விதவையுடைய வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை, நானும் என் பிள்ளையும் செத்து போனோம் அப்படின்னு சொல்லி வேற வழி கிடையாது, பஞ்சம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை உயிர் கொடுக்கக்கூடிய வார்த்தை. எப்பொழுது? கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்படும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது. எனக்கு அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட சாரிபாத் விதவைகள் எங்கே? ஒருவேளை இன்றைக்கு கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் குடும்பங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை கணவன் இல்லாத குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது கணவன் மனைவியுமாக இருக்கக்கூடிய குடும்பங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது எலியா தீர்க்கதரிசி போன்ற தீர்க்கதரிசியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது எலியா தீர்க்கதரிசி போன்று அநேக ஊழியக்காரர்கள் குடும்பமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதே நேரத்தில் அவர்களுக்கு இருந்த விசுவாசம் எங்கே? அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல அந்த கீழ்ப்படிதல் எங்கே? அதை நாம் இந்த மாதத்தின் துவக்க நாளிலே நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். எலியா தீர்க்கதரிசி போன்று அந்த முரட்டு விசுவாசம் எங்கே? சாரிபாத் விதவை போன்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்ட காரியங்கள் எங்கே? இன்னைக்கு நீங்களும் நானும் சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் உங்களை என்னையும் குறைவாக வைக்கிற தேவம் அல்ல, உங்களை என்னையும் கஷ்டத்தோடு வறுமையோடு வாழ வைக்கக்கூடிய தேவம் அல்ல. கடந்த 2 மாதங்களாக எந்த விதமான வேலைக்கும் போக முடியவில்லை என்று சொல்லி நீங்க நினைப்பீர்கள் சொன்னால், அந்த குறைவு இந்த மாதத்தில் நிறைவாக்கக்கூடிய நல்ல வல்ல தேவம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவரை நாம் முழுமையாக நாம் விசுவாசிக்க வேண்டும். சமீபத்தில் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு சம்பவத்தை பார்த்த ரொம்ப வேதனை கொடுத்துச்சு. 10 ஆன்மீகவாதிகள், பெரிய பணக்காரங்கள், ஒரு 10 ஆன்மீகவாதிகள், டாப் 10 10 ஆன்மீகவாதிகள். அதில் 6வது ஆன்மீகவாதி ஒரு கிறிஸ்தவ ஆன்மீகவாதி. பெரிய பணக்காரன்ல 10 ஆன்மீகவாதியில் 6வது ஆன்மீகவாதி ஒரு கிறிஸ்தவ ஆன்மீகவாதி. மற்ற ஆன்மீகவாதிகள் பிரசமய ஆன்மீகவாதிகள். அந்த 6வது கிறிஸ்தவ ஆன்மீகவாதியை பற்றி நான் சிந்தித்து பார்த்தேன். பல ஆயிரம் கோடிக்கணக்கான பணம் அந்த 6வது கிறிஸ்தவ ஆன்மீகவாதிகிட்ட இருக்குது. பல ஆயிரம் கோடி இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஒப்பிட்டு பார்த்தேன். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், நீங்களே போஜனம் கொடுங்கள். அப்படி அந்த வார்த்தையை நான் நினைச்சு பார்த்தேன். அந்த வார்த்தையையும் அந்த 6வது கிறிஸ்தவ ஆன்மீகவாதியும் நான் நினைச்சு பார்த்தேன். அப்படியே நான் சகைவன் நினைச்சு பார்த்தேன். என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், எவனிடத்தில் அநியாயமாய் வாய்ந்தது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்தி விடுகிறேன் நினைத்து பார்த்தேன்.
அந்த ஆன்மீகவாதியை நினைத்து பார்த்தேன். இயேசுவானவர் சொன்ன ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்னு சொன்ன வார்த்தையை நினைத்து பார்த்தேன். நீங்களே போஜனம் கொடுங்கள்ங்கிற வார்த்தையை நினைத்து பார்த்தேன். என் ஆஸ்திகள் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், எவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிற வார்த்தையை நினைத்து பார்த்தேன். அந்த வார்த்தைகளோடு அந்த 6வது கிறிஸ்தவ ஆன்மீகவாதி, பல ஆயிரம் கோடி பணத்தை வைத்திருக்கிற அந்த ஆன்மீகவாதியை நினைத்து பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய அருமையான நண்பர்கள் வட மாநில சகோதரர்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஊடகத்தின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய தமிழகத்திலே, நம்முடைய மாவட்டத்திலே, நம்முடைய கிராமங்களிலே நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி போன்ற தீர்க்கதரிசி எங்கே? அவன் நான் நினைச்சேன். அப்ப அந்த 6வது கிறிஸ்தவ ஆன்மீகவாதி, பல ஆயிரம் கோடிக்கணக்கான பணத்தை வைத்திருக்கிற அந்த ஆன்மீகவாதி இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து, நான் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன், தெருவோரத்தில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய வசதியை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும் அல்லவா? ஆண்டோடைய தீர்க்கத்தை நிறைவேறும் அல்லவா? அப்படி அந்த 6வது கிறிஸ்துவ ஆன்மீகவாதி செயல்படும் பொழுது மற்ற பிரசமய ஆன்மீகவாதிகள் பல ஆயிரம் கோடி கணக்கான பணத்தை வைத்திருக்கிற பிரசமய ஆன்மீகவாதிகள் அதை பார்த்து, ஐயோ அப்ப நம்மளும் பணத்தை சுருட்டி வச்சிருக்க கூடாதோ, அதை நம்மளும் அதை ஷேர் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைப்பார்கள் அல்லவா? அப்படி சொல்லி நான் நினைச்சு பார்த்தேன். எனக்கு அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள், அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இன்றைக்கு எங்கே? அதே போன்று சாரிபாத் விதவை போன்ற ஆண்டோடைய பிள்ளைகளை உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய விசுவாசம் எங்கே? நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் எங்கே? அப்படி விசுவாசிக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய குறைவையும் அவர் நிறைவாக்குகின்ற நல்ல தெய்வமாக அவர் இருக்கின்றார். 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நமக்கு தெரிந்த மனிதன் தான். 38 ஆண்டு காலமாக வியாதி நிறைந்த மனிதன். அவனுடைய கண்கள் எல்லாம் பெதஸ்தா குளத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மற்ற அந்த பெதஸ்தா குளத்திற்கு முன்பாக வியாதியோடு இருந்தவர்கள் அநேகர் அந்த பெதஸ்தா குளத்தை நோக்கி பார்த்து, யார் தண்ணீர் கலக்கப்படும் பொழுது முந்தி இறங்குறாங்க, அவங்களாம் சுகப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த 38 ஆண்டு காலமாக வியாதியுள்ள மனிதன் கண்கள் பெதஸ்தா குளத்தை நோக்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் அவனால் குளத்தில் முந்தி போய் இறங்க முடியலை. அப்போ நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். அவன் சாகலையே, உயிரோடு தானே இருக்கிறான். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 35 வருஷம், 38 வருஷமும் இன்னும் உயிரோடு தானே இருக்கிறான். அவன் சாகலல்ல, அவன் எப்பவுமே செத்து போயிருந்துருக்கணும். 38 ஆண்டு காலமாக வியாதி இருந்தாச்சுன்னா அவன் செத்து போயிருக்கணும்ல, அவன் சாகலையே. அப்போ ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆண்டவர் அவன் சாவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவனுடைய கண்கள் பெதஸ்தா குளத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் எம்பெருமானார் இயேசு கிறிஸ்து தேடி சென்று, பெதஸ்தா குளத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய கண்கள் இப்படி என்னை நோக்கி பார்க்கட்டும். பெதஸ்தா குளத்தில் தேவதூதர்களுக்கு தண்ணீர் கலக்கப்படும் பொழுது யார் முதலாவது இறங்குவார்களோ அவர் சுகம் பெறுவார்கள் என்பது என்னுடைய அனுமதி. என்னுடைய அனுமதியெல்லாம் ஒன்றும் நடக்காது. என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. தேவதூதரெல்லாம் ஒன்றும் முடியாது. தேவதூதர் தண்ணீர் கலக்கணும்னு முதல்ல இறங்கணும்னு சுகம் பெற்றுவாங்களோ, நடக்காது. என்னுடைய அனுமதி கொடுத்த நானே வந்து நிற்கிறேன். இப்போ என்னை நோக்கி பார், சொஸ்தமாக சொல்லி விரும்புகிறாயா? என்னை குளத்தில் கொண்டு போய் இறக்கி விடுவதற்கு ஒருவன் இல்லை. நான் வந்துட்டேன், எழுந்து நட. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்தில் மறுபடியும் அந்த சொஸ்தமான மனிதனை ஆண்டவர் தேவாலயத்தில் பார்க்கின்றார். நான் தான் உன்னை சுகப்படுத்தினேன், அது கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே ஆண்டவர் சொல்றாரு. நான் இன்றைக்கு சிந்தித்து பார்க்கிறேன். இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் நான் சிந்தித்து பார்க்கிறேன். இந்த கொரோனா வைரஸின் மூலமாக மற்ற வியாதிகளுக்கெல்லாம் மருத்துவமனையில் பார்க்க முடியாதபடி மருத்துவமனையை மூடிட்டாங்க. ஆமாம், நான் சிந்திச்சு பார்க்குறேன். இந்த கொரோனா வைரஸ் மூலமாக நிறைய தனியார் மருத்துவமனையை மூடிட்டாங்க. திருச்சி மக்களை நான் உங்களை நினச்சி பார்க்குறேன். சேகரத்தின் மக்களை நான் உங்களை நினச்சி பார்க்குறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகளை உங்களை ஒவ்வொருவரையும் நான் நினச்சி பார்க்குறேன். ஆண்டு உங்களை காப்பாற்றிருக்கிறாரு, சுகம் தந்திருக்கிறாரு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் மூடிட்டாங்களே, இழுத்து மூடிட்டாங்களே. ஆனால் ஏசப்பா உங்கள் கூட இருந்து உங்களை நல்ல சுகம், ஜீவன், பலன்லாம் தந்திருக்கிறார்களா? உங்களுடைய என்னுடைய கண்கள் மருத்துவமனை நோக்கி இருந்தன. ஆனால் மருத்துவமனைகள் மூடப்பட்டாலும் ஏசு உங்களோடு கூட இருந்து இம்பட்டும் சுகவாழ்வோடு உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார் அல்லவா?
உங்களை பலப்படுத்தி வந்திருக்கிறார் அல்லவா? அப்படின்னு சொன்னால் எனக்கு அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய நம்முடைய கண்கள் இயேசுவே நோக்கி பார்க்கட்டும், இயேசுவே நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவர் அந்த வியாதியின் குறைவிலிருந்தும் அவர் நிறைவாக்கின்ற ஆண்டவர். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என்ன, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கண்கள், நம்முடைய விசுவாசம் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். அந்த வியாதியின் குறைவில் இருந்தும் ஆண்டவர் நமக்கு நிறைவே தருகின்ற உன்னதமான ஆண்டவராக இருக்கின்றார். எனக்கு அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் துவக்க நாளிலே ஆண்டவர் ஒரு சில மனிதர்களை குறிப்பிட்டு காண்பித்து அவருடைய குறைவுகளை ஆண்டவர் எப்படி நிறைவாக்கினார் என்று சொல்லி நம்மளமாக அவர் பேசி, இந்த மாதத்திலும் நமக்கு இப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது எல்லா விதமான குறைவிலிருந்தும் அவர் நம்மை நிறைவாக்கி நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகமே கிடையாது. இப்படிப்பட்ட மேலான வார்த்தைகள் மூலமாக எம்பெருமான இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவே எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஜெபம் செய்வோமா? அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் துவக்க நாளிலே கேட்டமுடைய நல்ல தெய்வீக திருவார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். ஒரு சில காரியங்களுக்காக தேவ ஊழியர்களோடு இணைந்து உம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபித்தோம். உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசித்து இப்பொழுது அதன் அடிப்படையிலே நாங்கள் தியானித்தோம். நீர் என்னோடு பேசினீர், எங்களோடு பேசினீர். ஆண்டவர், இந்த சத்தத்தை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவளோடு நீர் பேசியிருக்கின்றீர். உம்முடைய தெய்வீக சத்தம் வாழ்வு கொடுக்கக்கூடிய சத்தம், உயிர் கொடுக்கக்கூடிய சத்தம், குறைவை நிறைவாக்கக்கூடிய சத்தம். சாகியருடைய சாவை நீர் விரும்பாத தேவம். அப்படிப்பட்ட நல்ல தேவம் எல்லாருக்கும் ஆண்டவரே நிறைவான ஞானத்தை நீர் கொடுத்து, அப்பா நல்ல போஜனத்தை கொடுத்து, ஆமாண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து பிள்ளைகளை உயர்த்தி நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. எல்லா குறைவையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி கொடுக்க ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பாக சுதந்திரித்துக் கொள்வதற்கு கிருபை பாராட்டுங்க. ஆன்மீகத்திலும் இரட்டிப்பு, ஆமாண்டவரே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலும் இரட்டிப்பு இந்த மாதத்தில் பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு வாழ்வதற்கு கிருபை பாராட்டுங்க. அதே நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாய் எங்கள் யாவருடைய குறைவையும் ஆண்டவரே உமக்கு விரோதமான எல்லா விதமான குற்றமான காரியங்களையும் நீங்கள் மன்னித்திருங்க. சடங்காச்சாரங்கள், பாரம்பரியமான காரியங்களை நாங்கள் பின்பற்றவே கூடாது. ஏசப்பா, உண்மை மட்டும்தான் நாங்கள் சார்ந்து வாழ வேண்டும், உண்மை மட்டும்தான் நாங்கள் அண்டி வாழ வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் எல்லா விதமான குறைகளையும் நிறைவாக்குவீங்க, ஆசீர்வதிப்பீங்க, மேன்மைப்படுத்துவீங்க. அவனமாக எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் கூட்டுறவழி நடத்துதலும் நம் அனைவரோடும், தேசத்தின் எல்லா மக்களோடும், அகில உலக மக்கள் அனைவரோடும் எப்பொழுது சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. ஆமேன். பெரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பெரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கத்திரமதாவிடம் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு தொடர்ந்து ஆண்டவரை மட்டுமே நாம் சார்ந்து வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.